வணக்கம். ஒரு சாதாரண தேதின்னு நாம நினைக்கிற ஒரு நாளுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரகசியமே ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, இன்னைக்கு நம்ம அதைத்தான் தோண்டி துருவி பார்க்க போறோம். மார்ச் 29 பார்க்கறதுக்கு மத்த தேதிகள் மாதிரி தான் தெரியும். ஆனா கணித வரலாற்றை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள். ஏன் அப்படின்னு கேக்குறீங்களா? பாருங்க, இந்த ஒரே ஒரு தேதி வேற வேற காலகட்டத்துல வேற வேற நாடுகள்ல வாழ்ந்த 3 மாபெரும் அறிவாளிகளை ஒன்னு சேர்க்குது. அவங்க செஞ்ச விஷயங்கள் இன்னைக்கும் நம்ம உலகத்தை மாத்திட்டு இருக்கு. யார் அவங்க? வாங்க ஒவ்வொருத்தரா பார்க்கலாம். சரி, ஒரு சின்ன கேள்வி. நீங்க கார்லயோ பைக்லயோ வேகமா போயிட்டு இருக்கும்போது உங்க போன்ல இருக்கிற ஜிபிஎஸ் மட்டும் எப்படி 1 இன்ச் கூட பிசகாம கரெக்டா வழிய காட்டுது? என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அந்த கேள்விக்கான பதில் நம்மள நேரா 1873ஆம் வருஷத்துக்கு கூட்டிட்டு போகுது. குறிப்பா சொல்லணும்னா மார்ச் 29ஆம் தேதிக்கு. அங்கதான் நம்ம கதையோட முதல் ஹீரோ இருக்கார், டூலியோ லெவிசிவிட்டா. இவரு டென்சர் கால்குலஸ் அப்படிங்கிற ஒரு கடினமான கணித பிரிவுல ஒரு பெரிய ஜீனியஸ். எவ்வளவு பெரிய ஜீனியஸ்னா, நம்ம ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட புகழ்பெற்ற சார்பியல் கோட்பாடு இருக்கு இல்லையா, அதுக்கு அடித்தளமே இவரோட கணக்குகள் தான். இன்னும் சொல்ல போனா, இன்னைக்கு நம்மளோட ஜிபிஎஸ் செயற்கைக்கோள்கள் சிக்னல் அனுப்பும்போது ஏற்படுற சின்ன சின்ன பிழைகளை கூட சரி செய்யறதுக்கு இவரோட கணிதம் தான் பயன்படுது. பாத்தீங்களா கனெக்ஷனை? சுருக்கமா சொல்லணும்னா விஷயம் இதுதான். நம்ம பிரபஞ்சம் நாம நினைக்கிற மாதிரி தட்டையா இல்ல, அது லேசா வளைஞ்சிருக்கு. அந்த வளைவை கணக்குல எடுத்துக்கிட்டாதான் உங்க ஜிபிஎஸ்ஸால உங்க தெருவை சரியா கண்டுபிடிக்க முடியும். அடடடா, என்ன ஒரு யோசனை! ஓகே, இப்போ திரும்பவும் அதே மார்ச் 29க்கு வருவோம். ஆனா இந்த தடவை நம்ம காலத்துல கொஞ்சம் முன்னாடி பயணிக்க போறோம். வேறொரு தேசம், ஒரு புதிய ஆச்சரியமான கதைக்குள்ள போகலாம் வாங்க. சரி, யோசிச்சு பாருங்க. வரலாறு கொண்டாடுற பல பெரிய கண்டுபிடிப்புகளுக்கு பின்னாடி யாருக்குமே தெரியாத, பெயர் கூட வெளிவராத ஒரு ரகசிய பார்ட்னர் இருந்திருந்தா எப்படி இருக்கும்? அந்த கேள்விக்கான பதில் கிரேஸ் ஷிஷோல் யங் அப்படிங்கிற ஒரு பெண்மணி. ஆச்சரியம் என்னன்னா, இவர் மறைந்ததும் அதே மார்ச் 29ஆம் தேதி தான் 1944ஆம் வருஷம். கிரேஸும் அவங்க கணவர் வில்லியமும் சேர்ந்து கிட்டத்தட்ட 220 கணித கட்டுரைகள் எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, செட் தியரியை பத்தி ஒரு முக்கியமான புத்தகத்தையும் உருவாக்குனாங்க. ஆனா வருத்தமான விஷயம் என்னன்னா, பெரும்பாலான பெருமை அவங்க கணவருக்கே போச்சு. ஆனா அவரே ஒரு கட்டத்துல ஒத்துக்கிட்டார், கிரேஸோட பங்களிப்பு இல்லாம இதுல எதுவுமே சாத்தியமாகிருக்காதுன்னு. இத நமக்கு என்ன சொல்லுது? பல பெரிய கணித மேதைகளுக்கு பின்னாடி அவங்களுக்கு சரிசமமான, ஏன் சில நேரங்கள்ல அவங்கள விடவும் திறமையான இன்னொரு கணித மேதை மறைக்கப்பட்டிருக்காங்க. பாத்தீங்களா? ஒரே தேதி, ஆனா எவ்வளவு உணர்ச்சிகரமான ஆழமான கதைகள்! நம்ம பயணம் இன்னும் முடியல. வாங்க, நம்ம கால இயந்திரத்துல ஏறி அடுத்த கதைக்கு போகலாம். ஓகே, இப்போ மூணாவதா ஒரு கேள்வி. கணக்குனாலே பல பேருக்கு ஒருவித பயம் வருமே, அந்த கணக்கை எப்படி பயமில்லாத எல்லாருமே கொண்டாடுற ஒரு ஜாலியான விஷயமா மாத்துறது? இந்த கேள்விக்கான பதில் நம்மள கூட்டிட்டு போறது ஜோசபின் கைடி வான்ஜா அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட. இவர் பிறந்தது எப்போ தெரியுமா? ஆமாங்க, அதே மார்ச் 29, ஆனா வருஷம் 1945. இவரோட சாதனை சாதாரணமானதில்ல. கணிதத்துல PhD பட்டம் வாங்கின முதல் ஆப்பிரிக்க பெண் இவங்க தான். ஆனா அதோட நிக்கல. சின்ன பிள்ளைங்களுக்கு கணக்கு மேல இருக்கிற பயத்தை போக்கணும்னு யாவ் கிராக் அண்ட் மேத்ஸ் அப்படின்னு ஒரு காமிக் புத்தகத்தையே உருவாக்குனாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கம் உயர்நிலை ஆராய்ச்சி, இன்னொரு பக்கம் குழந்தைங்களுக்கு காமிக்ஸ், ரெண்டையும் இணைச்ச ஒரு அற்புதமான மனசு. இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் ரொம்ப சிம்பிள். சில சமயங்கள்ல ரொம்ப சிக்கலான ஒரு கணக்கை தீர்க்கறதுக்கு சிறந்த வழி அதை ஒரு காமிக்ஸா மாத்தி பார்க்கறது தான். செம ஐடியாவா இல்ல? சரி, இப்ப எல்லாத்தையும் ஒன்னு சேர்ப்போம். ஒரு இத்தாலிய கணித மேதை, அங்கீகாரம் கிடைக்காத ஒரு இங்கிலாந்து பெண் கணிதவியலாளர், அப்புறம் ஆப்பிரிக்காவிலிருந்து ஒரு முன்னோடி. இவங்க 3 பேருக்கும் என்ன சம்பந்தம்? எது இவங்கள ஒன்னு சேர்க்குது? காலம் வேற, இடம் வேற, சூழ்நிலை வேற. ஆனா இவங்க 3 பேரும் கேட்ட ஒரே கேள்வி மட்டும் ஒண்ணுதான். இந்த குழப்பத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற அந்த முறை என்ன, அந்த பேட்டர்ன் என்ன அப்படிங்கிற கேள்வி. அவங்க அந்த கேள்வியை கேட்டதால தான் இன்னைக்கு நாம ஜிபிஎஸ்ல வழி தவறாம போறோம், மறைக்கப்பட்ட திறமைகளை கொண்டாடுறோம், கணக்க ஒரு கலையா ரசிக்க கத்துக்கிட்டு இருக்கோம். அதனால மார்ச் 21 இனிமேல் உங்களுக்கு வெறும் ஒரு தேதி இல்ல, அது மனித அறிவின் முடிவில்லாத தேடலோட ஒரு